வெல்கம் டு மாய பார்வை. இன்னும் ஒரு சில வாரங்களில் நம்ம சம்மர் ஸ்லாம் வேறு பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ சம்மர் ஸ்லாம் நம்மளை நெருங்கிட்டு இருக்கிற சமயத்தில் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸான சம்மர் ஸ்லாம்ஸ்லாம் வந்து ஹிஸ்டாரிக்கான மூமெண்ட்ஸ் கிரேட்டஸ்ட் மேட்சஸை பற்றிலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரீலீவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸான ஒரு நம்ம வீடியோவில் ரோமன் ரெயின்ஸ் vs ஜான்சன் அந்த மேட்சோட ஃபுல் ஸ்டோரி, அந்த மேட்ச்சில் நடந்த விஷயங்களை பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ரீவைண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ ரீலீவ் பண்ணி பார்த்தோன்னு ஒரு நாஸ்டாலஜியான மூமெண்ட்லாம் பற்றி பேசியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காம இருக்கவங்க மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீட்டில் நம்ம என்ன மேட்ச் பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கோடி ரோட்ஸ் vs பிராக் லெஸ்னர் 2023 சம்மர்ஸ்ல நடந்த இந்த ஒரு மேட்ச் பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரீலீவ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நம்ம எப்படி ஜான்சன் vs ரோமன் ரெயின்ஸ் மேட்சை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரீலீவ் பண்ணி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஸோ சம்மர்ஸ்லாம் மெமரிஸை பார்ட் 2 இது. ஸோ ப்ரீவியஸாக நம்ம போட்ட வீடியோ சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ ஓவராக பேசாமல் நம்ம இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கோடி ரோட்ஸ் vs பிராக் லெஸ்னர் இது வந்து எங்கே ஆரம்பிச்சதுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இது கம்ப்ளீட்டாக ஒரு ட்ரையாலஜி மேட்ச் நடந்தது. ஸோ ரெசல்மேனியா 39 பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டோரி ஆரம்பிச்சு சம்மர் ஸ்லாம் 2023 வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சது. ஸோ ஓவராலாக ஒரு 4 மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக போன ஒரு ஸ்டோரி தான் இது. ஸோ இந்த ஸ்டோரி எங்கேருந்து ஆரம்பிச்சது, எப்படிலாம் முடிஞ்சது அப்படின்றத கம்ப்ளீட்டாக இந்த சம்மர் ஸ்லாம் மேட்சை பற்றி நம்ம பார்த்துருவோமா. ஸோ ரெசல்மேனியா 39 நம்ம ரோமன் ரெயின்ஸுக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் நடுவில் ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். அது அன்டிஸ்பியூட்டட் WWE டைட்டிலுக்காக. அந்த மேட்ச்சில் நம்ம சோலோஸ்கோட ஹெல்ப் மூலியமாக நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம கோடி ரோட்ஸை டிஃபீட் பண்ணிடுவார். டிஃபீட் பண்ணி முடிச்சு வந்த அடுத்த ரால் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம கோடி ரோட்ஸ் எனக்கு ஒரு ரீமேட்ச்ன்றது கண்டிப்பாக வேணும் அப்படின்ற மாதிரி ரோமன் ரெயின்ஸை கன்ஃபர்ம் பண்ணியிருப்பாரு. பட் நம்ம பால் ஹேமன் அதுக்கு வந்து உனக்கு ஒரு கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது, ஸ்டிப்புலேஷன்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு எல்லாத்துக்குமே நீ ஓகேனா கண்டிப்பாக உனக்கான ரீமேட்ச் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு ஒரு டாக் டீம் மேட்ச் ரோமன் ரெயின்ஸ் சோலோசிக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீமாக இருக்க போகிறாங்க. நீ ஒரு பார்ட்னரை கூட்டிகிட்டு வரணும். அந்த பார்ட்னர் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக மல்டிபிள் டைம்ஸ் WWE வேர்ல்டு டைட்டில் வின் பண்ணியிருக்கணும், ரெசல்மேனியாவில் மெயின் இவெண்ட்டும் பண்ணியிருக்கணும், ராயல் ரம்பிளில் வின் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் ஏற்கனவே இருக்கிற ஒரு லெஜெண்டரியான ஒரு ரெஸ்லர் கூட நீ கூட்டிகிட்டு வந்தே ஆகணும். அவரை கூட்டிகிட்டு வா. டாக் டீம் மேட்ச் இன்னைக்கு ரா ஷோவில் மெயின் இவெண்ட்டில் வச்சுக்கிடுவோம். ஜெயிச்சிட்டேன்னா உனக்கு ரீமேட்ச் கன்ஃபார்ம், நாங்கள் ஜெயிச்சிட்டா உனக்கு ரீமேட்ச் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம பால் ஹேமன் சொல்லுவார். நம்ம கோடி ரோட்ஸ் வந்து முடிப்பாருங்க, என்னடா அது பொசுக்குன்னு இப்படிலாம் சொல்கிறான், இந்த மாதிரி கண்டிஷனுக்குலாம் இருக்கிற ஒரு ரெஸ்லரை நான் எங்கே திடீர்னு பிடிக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம கோடி ரோட்ஸ் மாதிரி யோசிச்சுட்டே இருப்பார். திடீர்னு பார்த்தா ஒரு மியூசிக் ஹிட் ஆகுது. என்ன மியூசிக்னு சொல்லி பார்த்தா டேனு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீஸ்ட் கார்னட் பிராக் லெஸ்னரோட மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் ஆகுது. வரது நம்ம பிராக் லெஸ்னர். குடுமி வச்சு நம்ம பிராக் லெஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெத்தா உள்ள வந்து கோடி ரோட்ஸை கட்டி பிடிச்சி நான் இருக்கேன் நண்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸ் எடுத்து இவர் வந்து செம்ம சிரிச்சுட்டே வராருங்க. சிரிச்சா ஒரு மாதிரி குழந்தை பிள்ளை மாதிரி நம்ம பிராக் லெஸ்னர் நல்லா ஜாலியாக வராரு, செம்ம ஃபன்னாக பண்ணிட்டு நீ சொன்ன கண்டிஷன்ஸ் எல்லாமே நான் ரெடியாக தான் இருக்கிறேன், மெயின் ஈவெண்ட்டில் டாக் டீம் வச்சுக்கிருவோமா அப்படின்ற மாதிரி நம்ம பிராக் லெஸ்னர் கெத்தா பால் ஹேமன் ரோமன் ரெயின்ஸ் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கெத்தா நிற்கிறேன். நம்ம கோடி ரோட்ஸ்க்கு ஒரே சந்தோஷம். சார் நம்ம கூப்பிடாமே ஒரு ரெஸ்லர் வந்து நமக்கு தானாக ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. பிராக் லெஸ்னர் செம்ம ஜாலியாக ஃபன் மூடு, நம்ம இன்னைக்கு ஜெயிக்கிறோம் போடுறோம் அப்படின்ற மாதிரி ஃபன் மூடில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் மெயின் இவெண்ட்டும் ஆரம்பிக்குது. ரோமன் ரெயின்ஸ் மற்றும் சோலோசிக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வராங்க. அதுக்கப்புறம் நம்ம கோடி ரோட்ஸ் உள்ள வராரு. கோடி ரோட்ஸ் உள்ள வந்ததுக்கப்புறம் நம்ம பிராக் லெஸ்னர் அவருமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வராரு. ஸோ உள்ள வந்ததுக்கப்புறம் மேட்ச் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரிங் அனௌன்சர் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்டிப்புலேஷனு அந்த இன்ட்ரோடக்ஷன் அதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முடிச்சிடுறாங்க. அவங்க முடித்த உடனே என்னென்னு பார்த்தா ரிங் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பிராக் லெஸ்னர் கோடி ரோட்ஸை போட்டு அடிச்சு போடுறாருங்க. போட்டு பொழந்து கட்டிடுறாரு, எஃப்ஐ போடுறாரு, சூப்ளெக்ஸ் சிட்டி கனெக்ட் பண்ணுறாரு. நம்ம கோடி ரோட்ஸை அப்படியே அவ்வளோதான் தம்சம் பண்ணிட்டாரு நம்ம பிராக் லெஸ்னர் நம்ம கோடி ரோட்ஸை. அதை பார்த்து சாக்கில் நம்ம ரோமன் ரெயின்ஸும் சோலோசிக்காவும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல், என்னடா மெயின் இவெண்ட் டாக் டீம் மேட்ச் என்னமோ கண்டிஷன்லாம் சொன்னமே, இதில் ஓகே ஒத்துக்கிட்டு தானே இவன் வந்தான், பட் இப்போ இவனே போட்டு அடிச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷனில் அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க. இந்த இடத்துல நம்ம கோடி ரோட்ஸ் மற்றும் பிராக் லெஸ்னர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிராக் லெஸ்னர் சொன்ன மாதிரி போட்டு போடாப்பலான்னு பொழந்தாரு. இதுக்கப்புறம் WWE பிளாக் கிளாஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவருக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் பிராக் லெஸ்னருக்கும் ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த ஒரு மேட்சுமே நடக்குது. இந்த மேட்ச்லோட வின்னர் யாருன்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வின் பண்ணுறாரு. இந்த மேட்ச்சில் கோடி ரோட்ஸ் வின் பண்ணி நம்ம பிராக் லெஸ்னர் டிஃபீட்டும் பண்ணிடுறாரு. ஸோ இவர்னால எடுத்துக்கிட்டிங்கன்னா கோடி ரோட்ஸோட அந்த ரீமேட்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போயிடுச்சு. ஸோ கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒரு காண்டிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற சமயத்தில் அடுத்து நைட் ஆஃப் சாம்பியன்ஸு நான் இதுலேயும் சும்மாலாம் விட மாட்டேன், உன்னை போட்டு அடிச்சு நறுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற விதமாக நம்ம பிராக் லெஸ்னர் மறுபடியும் உள்ள வந்து கோடி ரோட்ஸ் கிட்ட மறுபடியும் மொபைலுக்கிறாரு, போட்டு எஃப்ஐ போகிறாரு, சூப்பர் ஸ்டிக் கனெக்ட் பண்ணுறாரு. ரெண்டு பேரும் மாறி மாறி வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அடிச்சு நவுத்திக்கிறாங்க. பேக்லாஸில் நடந்த ஒரு மேட்ச்சில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பிராக் லெஸ்னரோட நெத்தியில் ஐ திங்க் அந்த அடிபட்டு அந்த பேக்லாஸ் மேட்ச்லேயே நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் மேட்ச்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேக்லாஸ் மேட்ச்சில் தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பேக்லாஸ் மேட்ச்சில் அந்த ரத்தக்கரையோட இங்கே பாரு ஒரு என் நெத்தியில் அடிபட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரோமோலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிராக் லெஸ்னர் ஆக்சுவலி கட் பண்ணுவாருங்க. ஸோ மூஞ்சிலே இந்த மாதிரி காயத்தை உருவாக்கி நான் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஆஃப் சாம்பியன்ஸில் ஒரு ரீமேட்ச் பிராக் லெஸ்னர் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் கூட ஒரு ரீமேட்ச்க்காக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா
கால் பண்ணுறாரு. அந்த ரீமேட்சும் நடக்குதான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எஸ், நம்ம WWE ஆஃபீஸில் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த ரீமேட்ச் மாதிரி நடக்குது. ஸோ செகண்ட் மேட்ச்ங்க இது கோடி ரோட்ஸ்க்கும் பிராக் லெஸ்னருக்கும் நடுவில். இந்த செகண்ட் மேட்ச்ல ஸ்பெசிஃபிக்கலாக என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பிராக் லெஸ்னர் நிறைய எஃப்ஐ இதெல்லாம் போட்டாலுமே நம்ம கிக் அவுட் பண்ணிடுறது கோடி ரோட்ஸ். அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் கிராஸ் ரோட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணால் அது வந்து நம்ம பிராக் லெஸ்னர் கிக் அவுட் பண்ணிடுறது. இதுக்கப்புறம் வேற வேலை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கிமோரா லாக் வந்து பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் கனெக்ட் பண்ணுறாங்க. 2021 சம்மர் ஸ்லாம்ல ரிட்டர்ன் ஆன பிராக் லெஸ்னர் அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அதிகமாக இந்த கிமோரா லாக் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி காட்டல. பட் இந்த நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் நடந்து இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான இந்த மேட்ச்ல கோடி ரோட்ஸ்க்கு அகேன்ஸ்ட் இந்த கிமோரா லாக்கை கனெக்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அந்த கிமோரா லாக்ல ஏன் நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேப் அவுட் பண்ணிடுறாருங்க. ஸோ தோத்து போயிடுறாரு. ஸோ டேப் அவுட்டோ ப்ரீத் அவுட் நம்ம ஆயிடுவார். பட் அந்த மேட்சோட எண்டில் நம்ம பிராக் லெஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வின் பண்ணுவார். வின் பண்ண நம்ம பிராக் லெஸ்னர் செம்ம கெத்தாக வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா டாப்ல நிற்கிறாரு. இதுமாதிரி சும்மா விட மாட்டேன் போட்டது நொறுக்குறா அப்படின்ற மாதிரி நம்ம பிராக் லெஸ்னர் கெத்தாக நிற்கிறாப்ல. அந்த மேட்ச்ல தோத்து போன நம்ம கோடி ரோட்ஸ்க்கு அடுத்தது மணி தி பேங்க்ல நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ வந்து ஒரு ஸ்டோரி நீங்க போவாருங்க. ஏன்னா வந்து பிராக் லெஸ்னர் அதுக்கப்புறம் கொஞ்சம் போயிட்டு சம்மர் ஸ்லாம்காக பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ வந்து ஒரு ஸ்டோரி லைன் போயிட்டு நம்ம டாமினிக் மிஸ்டீரியோவை மணி தி பேங்க்ல செம்ம ஈஸியாக டிஃபீட் பண்ணிடுவாருங்க. போட்டு அடின்னு நினச்சி பொழந்துக்கிட்டி ரொம்ப ஈஸியான ஒரு டிஃபீட் நம்ம கோடி ரோட்ஸ் வந்து டாமினிக் மிஸ்டீரியோவை ஈஸியாக டிஃபீட் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் என்ன டேரக்டாக சம்மர் ஸ்லாம் தான். ஸோ இந்த ட்ரையலஜி மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்ருவோமே அப்படின்ற விதமாக ஏற்கனவே 2 மேட்ச் 1-1 சொல்லிட்டு நம்ம கோடி ரோட்ஸும் பிராக் லெஸ்னரும் இருக்காங்க. நம்மளை யாருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிடுவோம். ட்ரையலஜி மேட்சாக நடத்திடுவோம். சம்மர் ஸ்லாமில் நம்மளுக்கு ஃபைனல் மேட்ச்சு கோடி ரோட்ஸ் vs பிராக் லெஸ்னர் வச்சுக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம கோடி ரோட்ஸும் பிராக் லெஸ்னரும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இந்த இடத்துல கோடி ரோட்ஸ் vs பிராக் லெஸ்னர் ஃபார் த தேர்ட் டைம் அந்த சம்மர் ஸ்லாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை காப்பில் கன்ஃபார்ம் பண்ணி நடத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முடிவாக செம்ம ப்ரூட்டலான ஒரு மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நடக்க போகுதுன்ற மாதிரி செம்ம ஹை பேக்கேஜில் ஏற்றி செம்மையான ஒரு மூமெண்ட்டில் இந்த சம்மர் ஸ்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நடத்த போகிறாங்க. அந்த மேட்சோட ஸ்டார்டிங்கில் என்ன இருக்குது அப்படின்னா நம்ம சம்மர் ஸ்லாமில் ஸ்டார்ட் ஆகுது. மேட்சோட ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம பிராக் லெஸ்னர் கோடி ரோட்ஸ் எல்லாமே வந்து நான் என்ட்ரன்ஸ் ஆகிறாங்க. 2 பேருமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் அப்படியே கெத்தாக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபேன்ஸோட இது இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஆடியன்ஸ் எல்லாமே செம்ம சேர் பண்ணுறாங்க. ஸோ மேட்சோட மேலே செம்ம சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. செம்ம சூப்பராக ஆரம்பிக்குது. இந்த ஒரு மேட்ச்சில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பிராக் லெஸ்னர் ஃபஸ்ட்டு ஒரு சில அப்பர் ஹேண்டில் எடுக்கிற மாதிரி காமிச்சிருந்தாலுமே கூட நம்ம கோடி ரோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்லி டிஸ்குவாலிஃபை பண்ணி வின் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு முயற்சியில் தான் இந்த மேட்ச்சில் நம்ம பிராக் லெஸ்னர் ஃபுல் அண்ட் ட்ரூலி ஈடுபட்டார். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பிராக் லெஸ்னர் வந்து எஃப்ஐ கனெக்ட் பண்ணாலுமே கூட கனெக்ட் பண்ண உடனே தூக்கி வெளியே வீசிடுவார். வெளியில் எஃப்ஐ கனெக்ட் பண்ணுவார். வெளியில் சூப்ளெக்ஸும் போடுவார். மோஸ்ட்லி அவனுக்கு வெளியில் வச்சே 10 ரிங் கவுண்ட் எண்ணுவாங்க இல்லையா, நம்ம ரெஃபரி வந்து ஒரு 10 வரைக்கும் ரிங் கவுண்ட் எண்ணி மேட்சை முடிச்சு வைப்பார் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இவரோட பிராக் லெஸ்னரோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஃப்ஐ அதெல்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம 10 ரிங் கவுண்ட் வரைக்கும் என்ன வச்சு நம்ம கோட் வச்சு வெளியே வச்சு மேட்சை முடிச்சிருவோம். நம்ம வந்து இந்த மேட்சை ஈஸியாக வின் பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த முடிவு எடுக்கிறாரு நம்ம பிராக் லெஸ்னர். ஸோ அதனால் என்ன பண்ணுறாருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பிராக் லெஸ்னர் மோஸ்ட்லி கோடி வச்சு வெளியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளிட்டே இருக்கிறாரு. வெளியில் வச்சே வந்து பார்த்தீங்கன்னா அவனை முடிச்சு எஃப்ஐ கனெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், சூப்பர்ஸ் கனெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி மோஸ்ட்லி வெளியில் வச்சு 10 ரிங் கவுண்ட் வரைக்கும் என்ன வைக்கலாம்னு ட்ரை பண்ணும்போது 7, 8, 6 அப்படின்ற அந்த ஒரு ரிங் கவுண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கோடி வச்சு உள்ளே வந்துடுறாரு. மறுபடியும் ரிங்குக்குள்ளே வந்துகிட்டே இருக்கிறானே இவன் என்னடா பண்ணணும்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து நம்ம பிராக் லெஸ்னர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் எஃப்ஐ கனெக்ட் பண்ணி மறுபடியும் வெளியில் போகிறாரு. 9 கவுண்ட் வரைக்கும் போகுதுக்கு மறுபடியும் நம்ம கோடி வச்சு பார்த்தீங்கன்னா அவரு உள்ளே வந்தாரு. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டிவாக நடந்துகிட்டே இருக்கு. பிராக் லெஸ்னர் எவ்வளவோ ட்ரை பண்ணி கோடி வச்சு டிஸ்குவாலிஃபிகேஷனில் வின் பண்ணிடலாம், அந்த ரிங் கவுண்ட் மூலியமாக வின் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணாலுமே அது எல்லாமே டோட்டலாக வேஸ்ட்டாக தான் போய் முடியுது. பிகாஸ் நம்ம கோடி ரோட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டே இருக்கிறாரு. திரும்ப இவன் என்ன பண்ணுறது, இவன் என்ன உள்ளே வந்துகிட்டே இருக்கானு சொல்லி செம்ம காண்டான நம்ம பிராக் லெஸ்னர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா போட்டு அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா கோடி கட்ரு கிராஸ் ரோட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம கோடி ரோட்ஸ் வந்து பிராக் லெஸ்னர் டிஃபீட் பண்ணிடுறாருங்க இந்த மேட்ச்ல. ஸோ இந்த ட்ரையலஜி மேட்சோட வின்னர் யாருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் தான். 2-1 சொல்லிட்டு இந்த ட்ரையலஜி மேட்சை வின் பண்ணி நம்ம கோடி ரோட்ஸ் வந்து மாஸ் கட்டிட்டாருன்னு சொல்லி ஆகணும். மேட்ச்சில் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வின் பண்ணது மட்டுமே கஷ்டப்பட்டு எப்படியோ பிராக் லெஸ்னர் டிஃபீட் பண்ணது மட்டும் இல்லாமல் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பிராக் லெஸ்னர் மறுபடியும் எந்திரிக்கிறாருங்க. ஸோ இது முடியலடா அப்படின்ற மாதிரி எஃப்ஐலாம் போட போகிறாரா அப்படி இப்படி நம்ம எதுவுமே எதிர்பார்த்துருந்தோம். அந்த சமயத்தில் நம்ம பிராக் லெஸ்னர் வந்து நம்ம கோடி ரோட்ஸ்க்கு கை கொடுத்துறாருங்க. ஸோ கை கொடுத்து அப்ரிசியேட் பண்ணுறாரு. ஸோ பொதுவாக நம்ம பிராக் லெஸ்னர் ஒரு சில ரசலர்கள் கை கொடுக்குறதுனால தூக்கி எஃப்ஐ போட்டு தான் பழக்கம். ஸோ அதே மாதிரி எஃப்ஐ லோடிங்னு நினச்சிட்டு இருக்கிற சமயத்தில் இல்லைங்க எஃப்ஐ போடல. நம்ம பிராக் லெஸ்னர் என்ன பண்ணுறாருன்னா கையை உயர்த்தி இதோ உங்கள் சாம்பியன் கோடி ரோட்ஸ் அப்படின்ற மாதிரி அவர் அப்ரிசியேட் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பிராக் லெஸ்னர் எந்த ஒரு ரஸ்லருமே இந்த அளவுக்கு அப்ரிசியேட் பண்ணதே கிடையாதுங்க. கை கொடுத்து தூக்கி விட்டு இதெல்லாம் வந்து பிராக் லெஸ்னர் பண்ணவே மாட்டார். அதேமாதிரி பண்ணாலுமே அடுத்து எஃப்ஐ போட்டு விட்டு அவர் முடிச்சுக்கிட்டு தான் பார்ப்பாரு. பட் அதை ஃபஸ்ட் டைம் எவர் நம்ம பிராக் லெஸ்னரே வந்து எடுத்திங்கன்னா இன்னொரு கோ ரஸ்லருக்கு இந்த மாதிரி கையை உயர்த்தி காட்டுற மாதிரி காமிச்சிருந்தாரு. ஸோ அந்த ஒரு மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு ஒன் ஆஃப் த அன்ஃபர்கெட்டபிள் சம்மர்ஸ்லாம் மூமெண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு மூமெண்ட் கண்டிப்பாக வருங்க. ஏன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு மூமெண்ட். நான் பிராக் லெஸ்னர் மாதிரியான ஒரு ரஸ்லர்
கோடி ரோட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கையை உயர்த்தி காட்டுறதெல்லாம் உண்மையிலேயே அன்எக்ஸ்பெக்டட் தானே. ஸோ இந்த ஒரு மேட்ச்சுமே வந்து இதோட முடியுது. நம்ம கோடி ரோட்ஸுமே பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறாப்புல. ஸோ இந்த ஒரு மேட்ச் வந்து கன்ஃபார்ம் என்ன பேசுனா நிறைய பேருக்கு ஞாபகத்தில் கண்டிப்பாக இருக்கும். ஒன் ஆஃப் த அன்ஃபர்கெட்டபிள் மேட்சஸ் லிஸ்ட்டில் இந்த மேட்ச்சை நீங்கள் கண்டிப்பாக வைப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் பிராக் லெஸ்னரோட ஒன் ஆஃப் த இறுதி கட்டத்தில் இருக்கும். நம்ம பிராக் லெஸ்னர் இன்னும் கொஞ்சம் நாள் ரிட்டையர் ஆக போகிறாரு. ஸோ இந்த வருஷம் சம்மர் ஸ்லாமில் ஓபா ஃபெமி எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்மர் ஸ்லாமில் மோத போகிறாரு. மோஸ்ட்லி இந்த சம்மர் ஸ்லாமில் நம்ம பிராக் லெஸ்னர் லூஸ் தான் பண்ண போகிறாரு. ஒரு சொந்த ஊரில் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மேட்ச்சில் நம்ம பிராக் லெஸ்னர் சொன்ன மாதிரி சம்மர் ஸ்லாம்னாலே தோத்துக்கிட்டு தான் இருக்கிறாப்ல. அந்த லிஸ்ட்டில் இந்த ஒரு மேட்ச்லையுமே தோத்து மோஸ்ட்லி ரிட்டையர் ஆயிருன்ற மாதிரி தாங்க தோணுது எனக்கு தெரிஞ்சு. ஸோ பிராக் லெஸ்னரோட இந்த இறுதி கட்டத்தில் இருக்கிற சமயத்தில் அவரோட ஒவ்வொரு மொமெண்ட்டுமே நம்ம என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த ஒரு மேட்ச்சுமே நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது உண்மையிலேயே செம்ம அன்ஃபர்கெட்டபிள் மொமெண்ட்டாக இருந்துச்சுடா அப்படின்ற ஒரு ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மேட்ச்சை பார்க்கும்போது எனக்கும் அந்த மாதிரி தான் ஃபீல் வந்துச்சு இந்த மேட்ச்சை யோசிச்சு பார்க்கும்போதே. ஸோ இந்த மேட்ச்சை பற்றி பார்த்தவங்க அந்த ரைத்தில் நீங்கள் ஃபுல்லாக ஃபீல் பண்ணீங்க, உங்களோட எமோஷன்ஸ் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அவங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.